தமிழகத்தில் உள்ள முதலமைச்சர் தான் அதுக்கெல்லாம் நன்றிலாம் சொல்ல மாட்டார். நல்ல நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் பிரதமரால் நடந்தால் கூட அது நன்றி சொல்ல மாட்டார். தமிழர்களுக்கு நடந்தால் கூட அதே மாதிரி தான் நாளைய தினம் ராமேஸ்வரத்தில் பாம்பனில் திறக்கப்பட போகின்ற அந்த பாலம் உலக தரம் வாய்ந்தது. இந்தியாவிலேயே முதல் முறையாக கட்டப்பட்டிருக்கின்ற தொழில்நுட்பத்தோடு கூடிய பாலம். தமிழகத்திற்கு 580 கோடிக்கு மேலே செலவு செய்து தமிழக மக்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே சிறந்த பாலம் வேறு எங்கேயுமே இது இல்லை. முதல் தரமான தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முதலமைச்சர் வந்து நன்றி சொல்லி வரவேற்று அதற்கான நமது வந்தாரை வரவேற்கும் தமிழகம் என்ற நிலைப்பாடை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இது பிரதமர் வந்தால் நம் மாநிலத்திற்கு வருகிறார்கள், அவர்களை வரவேற்று அவர் நல்ல திட்டங்களுக்கு நன்றி சொல்லணும். அதுதான் நமது தமிழக பண்பாடாக இருக்கின்றது. ஆனால் முதலிலிருந்தே முதலமைச்சர் அந்த ஒரு எதிரிப்போக்கையே சண்டை போக்கையே கடைபிடித்து வருகிறார். இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. அது மட்டுமல்ல, சமீப காலமாக சட்டமன்றத்தில் பேசப்படுகின்ற ஒவ்வொரு பொருளும் தமிழக மக்கள் பல விஷயத்தில் பிரச்சனைகளில் ஆட்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இன்றைக்கி எனக்கு எதை தூசி தட்டு எடுக்க போகிறாரு அப்படின்னு யோசனையாக இருக்குது. பழசு தான் எடுப்பார். ஏன்னா மக்கள் இன்று விலைவாசி உயர்னால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கொலை கொள்ளை அதிகரித்திருக்கிறது, பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்திருக்கிறது. ஜாக்டோ ஜியோ போன்ற தோழர்கள் தோழிகள் அவர்களெல்லாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பால் முகவர்கள் அவர்களுக்கான ஆதார விலை இன்னும் கொடுக்கப்படவில்லை என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் தீர்த்தப்பாடில்லை. இவையெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு மக்களுக்கான அடிப்படை தேவையே இல்லாத பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு அவர் முன்னிறுத்தி வருகிறார். இதில் மக்களிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு விலகி சென்று கொண்டே இருக்கிறது என்பதை சமீபத்திய திமுகவின் நடவடிக்கைகள் காண்பிக்கிறது. அதே மாதிரி திருப்பூரில் வெள்ளம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எதையுமே அவங்க செய்யலை. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அடிப்படை தேவைகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து நாளை தமிழகம் வருவது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்வு. அது மட்டும் இல்லை, 6 விவசாய பொருட்களுக்கு GI டேக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தமிழக முதலமைச்சர் நன்றி சொல்லி இருக்கணும். அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே தவிர நல்லது நடந்தால் அதை பாராட்டுகின்ற ஒரு நல்ல குணம் வேண்டும். அது இல்லை என்றால் நீங்கள் வேண்டும் என்றே தான் நீங்கள் எதிரி குணத்தை காண்பித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மக்கள் நினைப்பார்கள். இன்றைக்கி எலுமிச்சம்பழம் சரி, மஞ்சள் சரி, அரிசி சரி, நமது வகையான உள்ள வகைகளுக்கெல்லாம் GI டேக் கிடைத்திருக்கிறது. இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தை வியாபாரிகளுக்கு கொடுக்கும், நமது விவசாயிகளுக்கு கொடுக்கும். இது மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தரும். இது தமிழகத்தில் பொருளாதார மேம்பட இது உயர்வும். அதே மாதிரி இன்றைக்கி நான் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நிகழ்வுக்கு தான் நான் சென்று விட்டு வந்தேன். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் நம்ம நாட்டில் உள்ள செலவினங்களை குறைப்பதற்கும் மிக உறுதுணையாக இருக்கும். அது ஏதோ இப்போ உள்ள அரசியல் கட்சிகள் நாளைக்கே வந்துடுற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. 2029 பின்பு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அதன் நடைமுறைகளை ஒவ்வொன்றாக மேற்கொள்ளப்படும். இது நாட்டுக்கு நல்லது என்பதற்காகத்தான் இவையெல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. பாராளுமன்றத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சண்டையிடும் ஒரு போக்கையே திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்றவையெல்லாம் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விவாதம். வரும்போது சோனியா அவங்க பிரியங்கா காந்தியும் இல்லை, ராகுல் காந்தியும் இல்லை, பேசுவது எல்லாமே விளம்பரத்திற்காகத்தான், மக்களுக்காக இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டாண்டா ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. இப்போ திடீர்னு வந்து சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் இல்லை. இதை கச்சத்தீவில் தமிழக மக்களுக்கு திமுக பதில் சொல்லியே ஆக வேண்டும். கச்சத்தீவை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், அதை தாரை வார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். தங்கள் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை எந்த விதத்திலும் திசை திருப்புவதற்காக கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர்கள் வழக்காடு மன்றங்களிலேயே இந்த கச்சத்தீவு என்பது இந்தியாவின் பகுதி அல்ல என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லி இருக்கிறது. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு தெரிந்துதான் இதெல்லாம் நடந்திருக்கிறது. நான் கேட்குறேன், இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிங்களே, மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பல ஆண்டுகள் அவர்கள் மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்தார்களே, அப்போ பல அமைச்சர்கள் இருந்தார்களே, அப்போ இந்த கச்சத்தீவை பற்றி உங்களுக்கு நினைவே வரலையா? ஆக கச்சத்தீவாக இருந்தாலும் சரி,
நீட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இருமொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, தொகுதி வரையறையாக இருந்தாலும் சரி, எல்லாமே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் மக்களின் முற்றிலுமாக நேரடியாக மக்களின் பிரச்சனைகள் திசை திருப்பப்படுகிறது என்பதைத்தான் நான் மிக மனவேதனையோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக மாநில தலைவர் வந்து மாற்றம் செய்யப்பட போறதா தகவல் இல்லை, நான் வந்து தமிழக பிரச்சனையே பேசுவேன், உள்கட்சி பிரச்சனையை நான் பேச மாட்டேன். ஏன்னா அதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.